திரு முருகன் அவர்களே, மூத்த தோழர் பாலசுப்ரமணியம் அவர்களே, சிபிஐ இயக்கத்தினுடைய மாநில குழு உறுப்பினர் காஜா ஷெரீப் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரோடு இணைந்தும் வருக வருக என்று நம்முடைய விருந்தினர்களுக்கு நான் தொடர் மகிழ்ச்சியை பெறுகிறேன். மிகச் சிறப்பான ஒரு துடிப்பான அரசியல்வாதியாக அரசியல் களத்திலே அவர் ஆற்றக்கூடிய பல பணிகளை நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் களத்திலே அவர் இதே தொகுதியிலே போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர் என்ற வகையில் இந்த பகுதியை குறித்த புரிதலும் அவருக்கு நிறைய இருக்கிறது. அவர் வயதிலே இளையவராக இருந்தாலும் அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த அரசியல் தெளிவின் காரணமாக இன்றைக்கு அனைவராலும் மதிக்கக்கூடிய ஒரு இளம் தலைவராக அவர் இன்றைக்கு உருவெடுத்து வருகிறார். நம்முடைய மறைந்துவிட்ட கட்சி எல்லைகளுக்கு தாண்டி மனிதநேயமிக்க ஒரு பண்பாளராக மக்களிடத்திலே அறியப்பட்ட ஒருவர், எல்லோராலும் விரும்பப்பட்ட ஒருவர், எல்லோரோடும் மதிக்கப்பட்ட ஒருவராக விளங்கியவர் மறைந்துவிட்ட நம்முடைய மதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த். அவருடைய மறைவு ஒரு பெரும் அதிர்ச்சி எல்லோருக்கும் கொடுத்த போது அந்த வெற்றிடத்தை தன்னுடைய தோள்களிலே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதை வழிநடத்துகிறார். அப்படி அவர் வழிநடத்துகிற போது அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து தம்பி விஜயபிரபாகரன் அவர்களும் அந்த பணியிலே மிக சிறப்பாக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு அந்த இயக்கத்தை வளர்க்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள், நீண்ட காலமாக இந்த கூட்டணியிலே பயணம் செய்திருக்கக்கூடிய கட்சிகள் இன்றைக்கு நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய வரவால் இந்த கூட்டணி மேலும் பெரும் வலிமையை பெற்றிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அதிலும் குறிப்பாக கூட்டணிக்கு பல்வேறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய விருதுநகர் தொகுதியிலே தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதியில் யார் போட்டியிடுகிறார் என்று சொன்னால் நம்முடைய கேப்டன் அவருடைய புதல்வரே இங்கே வந்து போட்டியிடுகிறார் என்பது அவருடைய கூடுதல் சிறப்பம்சம். எனவேதான் நான் துவக்கத்தில் சொன்னதை போல நானாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவராக இருந்தாலும் இதே தொகுதியிலே 2 முறை தொடர்ந்து தொடர் வெற்றியை தக்க வைத்து விருதுநகருக்கு பல்வேறு நலத்திட்டங்களை, பல்வேறு நல்ல காரியங்களை, சிறப்பான செயல் திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஏஆர் சீனிவாசன் நாம் வரவேற்றிருக்கிறோம். அவர் இந்த தொகுதியிலே மிகப்பெரிய பங்களிப்பை நமக்காக அளிக்க இருக்கிறார். அவருடைய வெற்றி நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வெற்றி இலக்குகளை எல்லாம் தாண்டிய ஒரு வெற்றியாக இருக்க வேண்டும். காரணம் அவருடைய வெற்றி நம்மால் மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பேருமே உற்று நோக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு தொகுதியாக நம்முடைய விருதுநகர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் இந்த முறை இருக்கு. ஆக நாம் இங்கே வாங்கக்கூடிய வாக்குகள், நாம் அவருக்கு பெற்றுத்தரக்கூடிய வாக்குகள் அவருக்கு எப்படி பெரிய மகத்தான வெற்றியை தருகிறதோ அதே போல இந்த கூட்டணியின் அங்கமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் அது ஒரு பெரிய மகத்தான பெருமையை நமக்கு அது பெற்று, அந்த பெருமையை நாம் பெறுவதற்கு அந்த வாக்குகள் அத்தனையும் நாம் ஒருமுகமாக இருந்து இன்னும் 20 நாட்கள் இருக்கு. எண்ணி 20 நாட்களிலே தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த 20 நாட்களும் நம்முடைய தோழர்கள்
முற்போக்கு கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கங்களுடைய தொண்டர்களையும் நாம் அரவணைத்து அவர் அனைவரையும் நாம் ஒன்று சேர்த்து நாம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத் தருவதற்கு நாம் அனைவரும் தொடர்ந்து அவரோடு பயணித்து அவரை வெற்றி ஓட்டத்தை கைப்பிடித்து அழைத்துச் செல்வது நம்முடைய கடமை. அதை நாம் அனைவரும் உங்கள் சார்பில் அவருக்கு தெரிவித்துக் கொள்வேன். நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு உங்களை மிகப்பெரிய வெற்றி வித்தியாசத்தில் வெற்றி வைத்து நிர்வாகிகளும் மேற்கொள்ள இருக்கிறோம் என்ற உறுதிமொழியை நான் அவருக்கு வழங்க இருக்கிறேன். அவர் உள்ளபடியே வந்தபோது அவர்கள் வேட்பாளர் அவர்களும் அவரோடு வந்திருக்கக்கூடிய நம்முடைய முற்போக்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் நிர்வாகிகளும் எல்லோரும் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் எத்தனை பேரையும் வீடு வீடாக சென்று பார்க்க வேண்டும். ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்காரர்கள் வீடுகளுக்கும் நாங்கள் நேரடியாக போய் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒவ்வொரு நிர்வாகியும் பார்த்து அவர்களுக்கு நாங்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் மிகவும் விரும்பினார்கள். நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். அப்போது நான் அவரிடத்தை சொன்னேன், உங்களுடைய உணர்வை நான் பாராட்டுகிறேன், அது மிக சரியான கருத்து, நியாயமான கருத்தும் கூட. ஆனால் காலம் மிக குறைவாக இப்போது வந்துவிட்டது. நாளை மறுநாள், நாளை இரவே நம்முடைய பகுதிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் வருகிறார். நாளை மறுநாள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அருகிலே நடக்கக்கூடிய பெரிய பொதுக்கூட்டத்திலே 7 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய நம்முடைய முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர்களை, திருச்சூரிலே போட்டியிடக்கூடிய எனக்கு, இங்கே போட்டியிடக்கூடிய நம்முடைய தம்பி பிரபாகரன் அவர்களுக்கு, அதே போல நம்முடைய சாத்தூரில் நம்முடைய அருப்புக்கோட்டையில் போடக்கூடிய அண்ணன் KKS அவர்களுக்கு, சாத்தூருடைய கடற்கரை ராஜ் அவர்களுக்கு, நம்முடைய CPI இயக்கத்தினுடைய தோழர் அவர்களுக்கு, நம்முடைய ராஜபாளையம் சட்டமன்ற வேட்பாளர் அவர்களுக்கு, இது நம்முடைய பகுதியிலே சிவகாசி இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சோதரர் அசோகன் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே இடத்திலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விருதுநகரிலே அந்த வாக்கு சேகரிப்பு கூட்டம் இருக்கிறது. எனவே அந்த பணிகளை தான் நமக்கு இருக்கிறது. நம்முடைய தோழர்கள் அந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய காரணத்தால் நாம் அனைவரையும் நீங்கள் ஒரே இடத்திலே ஒரு அறிமுக கூட்டமாக நாம் வைத்து அவர்கள் அனைவரையும் இங்கே அழைத்து நீங்கள் ஒரு அறிமுகமாக பேசி அவர்களிடத்தில் ஒரே இடத்திலே நாம் சந்திக்கலாம். அவர்களின் நிலைமையை நிச்சயமாக நம்முடைய தோழமை கட்சியினர் அந்த தோழமை உணர்வோடு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனவே அந்த உணர்வோடு அவர்களும் நான் எடுத்துச் சொன்னதற்கு பிறகு ஏற்றுக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு எல்லோரையும் இங்கே சந்திக்கலாம் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இந்த கூட்டத்திற்கு பிறகு நாம் ஒரு நாள் அவருடைய தேதியை கேட்டுக்கொண்டு நாம் வேட்பாளர்களிடத்தை பேசி செயல்வீரர் கூட்டத்தை முறைப்படி நாம் நடத்தலாம். அதுக்கப்புறம் அவர்கள் 6ஆம் தேதி என்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கும் நாட்கள் குறைவாக இருக்கிறது. அந்த பணியிலும் அவர் நாளைக்கு ஈடுபட்டு அவற்றையெல்லாம் தயார் செய்து 6ஆம் தேதி அவர்கள் கொடுக்க வேண்டும். எனவே இந்த சூழ்நிலையில் இது ஒரு அறிமுக கூட்டமாக ஒவ்வொருவரையும் அவர்கள் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு கூட்டமாக இது அமைந்திருக்கிறது. எனவே நீங்கள் அத்தனை பேரும் எந்த உணர்வோடு இங்கே திரும்பி இருக்கிறோமோ, எந்த உணர்வோடு இந்த கூட்டணியை நாம் உருவாக்கி இருக்கிறோமோ, அந்த கூட்டணியுடைய நோக்கம் வெற்றி என்பது தம்பி விஜயபிரபாகரன் அவர்கள் மாபெரும் வெற்றியை சரித்திர வாக்கு எண்ணிக்கை எல்லா பூத்தும் அவருக்கு எண்ணிக்கையாகிறது. இந்த செய்தி வந்து கொண்டே இருக்கக்கூடிய அளவு எல்லா கட்டங்களிலும் நாம் உடனிருந்து அவருக்கு ஒத்துழைப்பை தந்து வெற்றி பெற செய்து அந்த வெற்றி ஒட்டுமொத்தமாக இறுதியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மீண்டும் கழகத்தின் தலைவர் நாம் இணைந்து இந்த பணியினை மேற்கொள்வோம் என்று அன்போடு கேட்டு வரை இருந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து இப்போது நம்முடைய வேட்பாளர் அன்பு தம்பி அவர்கள் உங்களிடத்தில் உரையாற்றி அமையுமாறு அன்போடு எனக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு மத்தியானம் அண்ணன் சொல்லி சாயங்காலம் அறிமுக கூட்டம் வைக்கிறோன்ட்டு எனக்காக உங்கள் நேரத்தை இமீடியட்டாக ஒதுக்கி எனக்காக வந்திருக்குது. முதல்ல கூட்டணி கட்சிகள் அனைவருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதுநகர் தொகுதி வேட்பாளராக என்னை அறிவித்த எனது கட்சி பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்துக்கும் மற்றும் திமுக பொதுச் செயலர் திமுக தலைவரும் இன்றைய முதலமைச்சரும் நாளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பாராளுமன்றத்தில் நான் வேட்பாளராக போட்டியிட்டேன். சிறிய வாக்கு வித்தியாசம் நான் ஜெயிக்க முடியல. இருந்தாலும் இந்த முறை ஒரு வெற்றி கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிச்சிருக்கு.
கண்டிப்பாக உங்கள் உங்கள் ஒரு உழைப்பில் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த முறை கண்டிப்பாக ஜெயிச்சு அதை வந்து எங்கள் அப்பாவை காப்பாற்ற ஆசைப்படுறேன். இந்த முறை எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்களும் கடந்த 10 வருஷம் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அவரோட சேர்ந்து அடுத்த 5 வருஷமும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு உழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க வேற நான் வேற இல்லை, உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக நினைச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்க வீட்டுல ஒருத்தர் எப்படி எம்எல்ஏ ஆகிற மாதிரி எல்லாருக்குமே ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தான் கட்சி வேறுபாடுலாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எம்எல்ஏ தொகுதி முழுவதும் ஒண்ணுதான். அதனால எல்லாருக்குமே நான் உங்களுக்காக உழைக்க நான் தயாரா இருக்கிறேன். ஏன்னா அம்மா எங்க கூட வீடு பார்க்க சொல்லிட்டாங்க, இங்கேயே வந்து நான் தங்க கூட நான் தயாரா இருக்கிறேன். அதனால சென்னைக்கு போயிருவேன் யாரும் நினைக்க வேண்டாம். கண்டிப்பா எனக்கு இளமை இருக்கு, வயசு இருக்கு, கேப்டன் மகன் எனக்கு பொறுப்பு இருக்கு. கண்டிப்பா அப்பா விட்டு போகிற பணியை இந்த விஜயபிரபு நான் இங்கிருந்து மக்களுக்காக செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா கேப்டன் இல்லாத அந்த தருணத்தில் 25 வயசுல அரசியல் மேடையில் ஏறி எனக்கு ஒண்ணுமே புரியாம ஒன்னொன்னு நான் கத்துக்கிட்டு இன்னைக்கு உங்க முறையில வந்து நிக்கிறேன். அண்ணன் கூட செய்யணும். ஏன்னா அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் தான் என்னோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு என் மேல நீங்க கொடுக்குறீங்க. கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பை கடைசி வரைக்கும் நான் பூர்த்தி செய்வேன். நீங்க ஆணைக்கு உண்மையா நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த கூட்டணி விருதுநகர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 234 தாண்டி 200 மேலே இந்த தொகுதி கூட்டணி ஜெயிக்கணும். நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு செயல்படணும். அதுக்கு ஒரு இலக்கணமாக விருதுநகர்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மாவட்டம் இருக்கிற 6 எம்எல்ஏயும் திமுக கோட்டையாக அது மாறணும். அதில் தேசிய முற்போக்கு திராவிடர்களும் கூட்டணி பாராளுமன்றத்தில் ஸோ அந்த 7மே திமுக கோட்டையாக மாறி கூட்டணி கட்சிகளும் அதில் அங்கம் வகிச்சு அண்ணன் ஸ்டாலினை மீண்டும் முதல்வர் ஆக்கணும். கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் போராட்டம் நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு தான் நான் முதல் நாள், இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன் விருதுநகருக்கு. ஏன்னா உங்களே ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நான் பார்க்குறேன். இன்னும் ஒரு சில நாட்கள் இன்னும் உங்களோட நல்லா பழகி இன்னும் அடுத்தடுத்த மேலே இன்னும் விமர்சனமாக நான் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இயரில் எனக்கு கொஞ்சம் எனக்கு இருக்கிறது உண்மையாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் எனக்கு அப்படி இப்படி இருக்கு. பட் ஸ்டில் நர்வஸ் இல்லை, எனக்கு கரெக்டாக எனக்கு என்ன எப்படி பேசுவேன்னா வேற புதுசாக இருக்குல்ல சார். அதனால அடுத்தடுத்து வர கூட்டத்தில் நான் உண்மையிலே இன்னும் கொஞ்சம் என்ன நான் பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாமே நான் பேசுகிறேன். அதனால இங்கே வரவேற்பு கொடுத்த எல்லாருமே எனக்கு நான் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக ஒன்றுபட்டு செயல்படுவோம். உங்கள் வீட்டு மகனா கடைசி வரைக்கும் நான் போராட நான் தயாராக இருக்கிறேன். எனக்காக இந்த முறை 100% எனக்காக உழைச்சி நீங்கள் வாக்குகளை சேகரிக்கணும். கண்டிப்பாக அது 200%, 2000% அடுத்த 5 வருஷம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த நேரத்தை நான் சொல்லிக்கிறேன். அதனால வரவேற்பு அனைத்து கூட்டணி நிர்வாகிகளுக்கும் எல்லாரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுமாதிரி தங்கம் தென்னரசு அண்ணனுக்கும் ஸ்ரீனிவாசன் அண்ணனுக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.